எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மன்மனா பவ. ஒரு ஆத்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம பரமாத்மாவை நினைவு பண்ணுறோம், ஆத்மான்னு புரிந்து பண்ணுறோம், அப்போ நம்ம பாவம் எரிக்கப்படுது. இதுதான் ராஜயோகம் சொல்லி தருது. பரமாத்மா மதுபனில் வராரு, நமக்கு திருஷ்டி கொடுக்குறாரு, அப்போ பாபா ஆத்மாவை கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ பாவம் எரியுமா எரியாதா? ஈஸியாக எரியலாம்ல? இதுதான் அவங்க கேட்குற கேள்வி. ஏ இஸ்இக்குவல் டு பின்னா பி இஸ்இக்குவல் டு ஏ தானே. ஆத்மா பாபாவை நினைவு பண்ணா என்ன, பாபா ஆத்மாவை நினைவு பண்ணா என்ன, பாவம் எரியணும் இல்லை? இதுதான் அவங்க கேட்குற கேள்வி. அப்போது ஃபஸ்ட்டு மன்மனா பவ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்துருவோம். மன்மனா பவன்னா தன்னை ஆத்மாவென புரிந்து தந்தையாகிய பரமாத்மாவை நினைவு செய்கிறது. இது மன்மனா பவ. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம 63 ஜென்மமாக, துவாபரத்தில் 21 பிறவி, கலியில் 42 பிறவி, 63 பிறவியாக காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை இதனால் உருவாக்கி வச்ச பாவங்கள் எரிக்கப்படுது. இதுதான் மன்மனா பவ. இதே பரமாத்மா மதுபனுக்கு வரும்போது ஒரு மீட்டில் வந்து 20, 25,000, 30,000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் டைரெக்டாக பார்க்குறாரு ஆத்மாக்களை. அப்புறம் நம்ம திருஷ்டி கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு. அப்போ அதுவும் கரெக்ஷன் தானே. அப்போ பாவம் எரியாதா? கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. இதுக்கு பரமாத்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. நான் மதுபனுக்கு இறங்கி வரேன், நான் என் குழந்தைங்களை பார்க்குறேன், அப்போ நான் ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்குறேன். அந்த டைம் நான் பார்க்கும்போது உங்கள் பாவம் எரிஞ்சிருமா இருந்தால் நான் வந்து பார்ஷியலாக இருக்கிற மாதிரி ஆகிடும். எனக்கு 800 கோடி பேர் என் குழந்தைகள் தான். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தான், ஆனால் அதுக்காக வந்து உங்கள் பாவத்தை நான் வந்து எரிச்சு கொடுக்க முடியாது. பாவம் எரிக்கிறதுக்கு நீங்கள் ஆத்மாவை பரந்தாமத்துக்கு வரணும், சாந்திதாமத்துக்கு வரணும், நினைவால் வரணும், பாவத்தை அழிச்சுக்கணும். இங்கே வரும்போது என்னால் அது பண்ண முடியாது, ஏன்னா நான் பார்ஷியலாக இருக்க முடியாது, எனக்கு 800 கோடியும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டார். அப்போது மதுபனில் கொடுக்குற அந்த திருஷ்டிக்கு என்ன அர்த்தம்? சக்தி கொடுக்குறார். ஆத்மாவுக்கு ஊக்கம் உற்சாகம் தர்றார். பாருங்களேன், நான் வந்து இந்த நாலேஜுக்குள்ளே வந்து 2.5 வருஷம் கழிஞ்சு தான் நான் மதுபனுக்கே போனேன். போயிட்டு வந்த உடனே அது வரைக்கும் நான் வந்து ஒரு கீதா பாடசாலை காலம்பரை கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் ஈவினிங் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். சேவை வந்து பல ஸ்கூல், அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த கேலண்டர் இயர் மட்டும் ஒரு நிறைய ஸ்கூலுக்கு போய் பரமாத்மாவோட அறிமுகம் கொடுத்தேன். இதெல்லாம் நான் சொந்த எஃபர்ட்டில் பண்ணேன். அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 10,000 மாணவர்களுக்காவது பரமாத்மா பற்றி அறிமுகம் கொடுத்துருப்பேன். ஸோ இது இந்த ஆர்வம் இருக்குல்ல சேவை பண்ணுறதுல, அது வந்து 4 மடங்கு 5 மடங்கு ஆகும். இது போயிட்டு வந்த எல்லாருக்கும் இந்த அனுபவமாக இருக்கும். ரெண்டாவது, சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு சில டைம் யோகா பண்ணும்போது கிர்ன்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது, சில நாட்கள் இந்த ஃபீலிங்கே வரல, ஃபீலிங் வராத நாட்கள் கனெக்ஷனே கிடைக்கலையா? கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய டைமில் எனக்கு அந்த செகண்டில் கனெக்ட் பண்ணி ஆன்சரே கிடச்சிச்சு. அப்போ கனெக்ட் பண்ண அந்த நிமிஷத்தில் கனெக்ட் ஆகிடுச்சா, இங்கே ஃபீல் வருது, அதெல்லாம் அனுபவமே ஆகாமல் ஆன்சர் வந்தாச்சு. நம்ம என்ன கேட்டிருக்கோமோ பதில் கிடச்சாச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விஷயங்கள் நடக்குது. ஸோ பரமாத்மா என்ன சொல்கிறேன், என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எப்படி இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து ஒரு வெண்ணெயிலேருந்து ஒரு முடி இப்படி எடுத்து அதுக்கு எப்படி அலேக்காக எடுத்துட முடியுமோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியும்னு பரமாத்மா சொல்கிறாரு. அவர் பண்ணியும் காட்டுறாரு. இது புரிஞ்சுக்கங்க. ஸோ பரமாத்மா அவராக நம்ம பாவத்தை நினைவு பண்ணி பண்ண மாட்டார். ரெண்டாவது வந்து நம்ம பரமாத்மா நினைக்கிற மாதிரி பரமாத்மா நம்மளை நினைக்கிறாரான்றது ஒரு கேள்வி. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ பரமாத்மா இன்றைக்கி வராருன்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதுபனில் வராரு, தாதி உடம்புல வராரு, கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்த மீட்டு ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம், பரமாத்மா அடுத்த வாட்டி வர்றதுக்கு உட்காந்து யோசிச்சு இதை பற்றி பேசலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பரமாத்மா சொல்லலாம் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த டேட் என்னைக்கு வரணுமோ ஒரு 7 மணி போல் 7:30 மணி போல் வராருன்னு வச்சுக்கோங்களேன் மதுபன் தாதி உடம்புல, அந்த செகண்ட் தான் அவருக்கு ஸ்பார்க்கே வரும், இந்த பூமிக்கு வருவார். போன கல்பத்தில் அந்த வாட்டி வரும்போது என்ன பேசினாரோ அதை பேசிடுவார், வேலை முடிச்சோன்னு கிளம்பி போயிடுவார். இவர் இந்த ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் பரமாத்மா கிடையாது. நம்ம தான் இப்போ நான் யூடியூப் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வீடியோ போடுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் 10 வாட்டி 20 வாட்டி நான் உள்ளுக்குள்ளேயே சொல்லி பார்த்து இந்த ப்ரிப்ரேஷன்லாம் மனித ஆத்மாக்களுக்கு தான், பரமாத்மாவுக்கு கிடையாது. ஸோ பரமாத்மா உட்காந்து நம்மளே நினச்சிட்டு இருக்காருன்னு கிடையாது. நம்மளை பற்றிலாம் நினைக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட சந்தோஷம் போயிடும். அவர் ஆனந்த கடல்னு சொல்லவே முடியாது, அவரும் துக்க கடல் ஆகிடுவார். அவர் எதை பற்றியும் யோசிக்காதனால தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இனி ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும், கிளாஸ் லிசன் பண்ணுற ஆத்மாக்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நேற்று பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். ஆத்மஸ்திதி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுல சொல்கிறார்.
இது நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கிறதுனால நிறைய இந்த தப்பு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஒருத்தர் நடத்துகிறாரு வச்சுப்போமே, அதாவது மதுபனில் ரொம்ப சிம்பிள். முன்னாடி 36லேருந்து 69 வரைக்கும் பிரம்ம பாபா சரீரத்தில் வந்தார், பரமாத்மா தான் வந்தார், பூர்வத்தின் மத்தியில் உட்காந்து கிளாஸ் எடுத்தார். ஸோ எல்லா ஆத்மாக்களும் பிரம்ம பாபாவை பார்த்துருப்பாங்க, அவர் பூர்வத்தின் மத்தியில் பார்ப்பாங்க, அங்கேருந்து சொல்கிறது சிவன் புரிஞ்சுருந்துருப்பாங்க, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அதே இது தாதி உடம்புல வந்துட்டுருக்காங்க. ஸோ மதுபனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இந்த கீதா பாடசாலைகளில் சென்டரில் என்ன ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளாஸ் எப்படி திரும்ப அட்டன் பண்ணுறாங்க, மேலே ஒரு பாபா லைட் இருக்கும், பாபா லைட்டை பார்ப்பாங்க. கிளாஸ் எடுக்கிறவரை பார்க்காம பாபா லைட்டை பார்ப்பாங்க. என்னென்னா பரமாத்மா தானே கிளாஸ் எடுக்கிறாரு, அதனால் அங்கே பார்ப்பாங்க, சவுண்டு மட்டும் இந்த ஆத்மா உடம்புலேருந்து வர்றதை கேட்டுப்பாங்க. இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சு என்ன சொல்கிறது பாபான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி பண்ணுறாங்க. இது முற்றிலும் தவறு. பரமாத்மா நேற்று வானியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யார் கிளாஸ் எடுக்கிறாங்க, அது சிஸ்டராக இருக்கட்டும் பிரதராக இருக்கட்டும், நீங்கள் அவங்க புருவத்தின் மத்தியை தான் பார்க்கணும். அப்படி பார்த்து அங்கேருந்து அங்கே வந்து பரமாத்மா உட்காந்து பரமாத்மா நம்ம கிளாஸ் எடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் பார்க்குற முறை, பண்ண வேண்டிய முறை. இதுதான். இது எப்போ நமக்கு புரிய வரும்னா, நம்ம கிளாஸ் எடுப்போம் ஒரு நாள். அப்போது ஆத்மாக்கள் எல்லாம் மேலே இருக்கிற பாபா லைட்டை பார்த்துன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ யாருக்கு தான் கிளாஸ் எடுப்பீங்க? உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கும், என்ன ஊக்கம் இருக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு? ஸோ இது சரியில்லைன்றார் பாபா. இது நான் கிளாஸ் எடுக்கும்போது பாபா லைட்டை பார்த்துட்டு கிளாஸ் எடுக்கிறதுன்றது சரி கிடையாது. இது கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் என்ன பியூட்டினா, 2 ப்ராக்டிஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீதா பாடசாலையிலையோ சென்டர்லையோ கிளாஸ் எடுக்கிறது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டரோ பிரதரோ. அந்த 1 hour நம்ம அவங்க புருவத்தின் மத்தியிலேயே பார்க்கும்போது அங்கே பரமாத்மா தான் வந்து எடுக்கிற இந்த புருவத்தின் மத்தியை பார்க்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் நடந்தது. அந்த கிளாஸை விட்டு நம்ம வெளியே போகும்போது யாருக்கிட்ட பேசினாலும் பொதுவாக சொல்லுவாங்க 2 கண்களை பார்த்து பேசணும், அவள் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அவங்க புருவத்தின் மத்தியை பார்க்க ஆரம்பிப்போம். அவங்க ஆத்மாவாக பார்க்குற ட்ரைனிங்கே கிளாஸ் ரூம் செஷனில் நடந்துடும். இதை கிளாரிட்டியோட பண்ண நல்லது. எப்படி கிளாஸ் கேட்கும்போது புருவத்தின் மத்தியில் இருக்கிறது தான் பார்க்கணும். அந்த ஆத்மாக்குள்ளே பரமாத்மா வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறார், இப்படி புரிந்து தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அப்புறம் என்ன ஆகிடும்னா, நம்ம பார்க்கக்கூடிய சக மனிதர்கள் எல்லாரையுமே ஆத்மாவாக பார்க்கக்கூடிய ட்ரைனிங் கிளாஸ் ரூம்லேயே நடந்துடும். யாரெல்லாம் காலம்பர சாயந்தரம் கிளாஸ் போகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் நடந்துடும். ஸோ உடலை பார்க்குறத மறந்துடுவோம், ஆத்மாவை பார்க்குற ட்ரைனிங் வந்துடும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் பாருங்கள் பரமாத்மா சொல்கிறார். அதே மாதிரி பரமாத்மா வேற ஒரு விஷயம் சொல்கிறார், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருங்கன்றார். அப்படின்னா என்னென்னா, அவர் மதுபனுக்கு வராரு, தாதி உடம்புலேருந்து கிளாஸ் எடுக்கிறார். அந்த டைமில் கூட சில பேர் ஆத்மா பரமாத்மா கனெக்ட் பண்ணுறன்ற பேரை சாந்திதாமத்தில் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ பரமாத்மா சொல்கிறார், நான் இப்போ மதுபனில் தாதி உடம்புல இருக்கிறேன், நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் சாந்திதாமத்தில் நினைக்கிறீங்க? அது என்னோட சொந்த வீடு தான், நான் அங்கே தான் இருக்கிறேன், ஆனால் இப்போ கிளாஸ் எடுக்க இங்கே தானே இருக்கேன், நீங்கள் என்ன இங்கே தானே பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கங்களேன். நம்ம அப்பா அம்மா ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாவை நினைப்போம், ஏன்னா அவங்க ஊரில் இருக்காங்க, நம்ம கூட இல்லை. நம்ம அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கே வந்தால் உட்காந்து நினச்சின்னு இருப்பீங்களான்னு, அவங்க கூட பேசுவீங்க, உரையாடுவீங்க, கரெக்டு தானே? அப்போ நேரடியாக இருக்கும்போது அப்பயும் உட்காந்து என்ன நினைக்க வேண்டியிருக்குன்னு கேட்குறாரு. ஸோ தயவு செய்து இந்த நாலேஜை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்காங்கன்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ பரமாத்மா மதுபனுக்கு வரும்போது நீங்கள் வந்து சாந்திதாம கனெக்ட் பண்ணுறதுல புத்திசாலித்தனம் கிடையாது. நாங்கள் அங்கே அவர் எங்கே இல்லை, அங்கேருந்து இங்கே வந்துட்டார். பரமாத்மா வந்து சர்வ வியாபி கிடையாது, எல்லா இடத்துலையும் கிடையாது. எப்போவுமே சாந்திதாமத்தில் இருக்கிறார். தாதி உடம்புல கிளாஸ் எடுக்கணும்னா உடம்புக்கு வராரு. அப்போ மதுபனில் இருக்கும்போது நீங்கள் மதுபனில் தாதியோட பருவத்தில் மத்தியில் இருந்து தான் பரமாத்மா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த இது யோசிக்கணும், சரியா? இப்போ A=B, B=A பொருவாக சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஏன் பரமாத்மா அப்படி பண்ண மாட்டார்னா, அவர் பண்ணால் 800 கோடிக்கும் பண்ணி ஆகணும். கணக்கு வழக்கெல்லாம் உருவாக்கணும், நம்ம தான் அந்த கணக்கு வழக்கை விடணும். இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன் நமக்கெல்லாம் கோயிலில் இடம் கொடுக்குறாங்க? 33 கோடி தேவதைகளுக்கு மட்டும்தான் கோயிலில் சிவனுக்கு தவிர பாக்கி சிலைகளாக வச்சுருக்காங்க. பாக்கி எல்லாம் இந்த நாட்டுக்காக போராடின தேச தலைவர்கள் எல்லாருக்குமே ரோட்டில் தான் சிலை வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த உதவி நம்ம பண்ணுறோம். என்ன உதவினா, உலகத்தில் 800 கோடி மக்களையும் சாந்திதாமத்துக்கு கொண்டு போய் ஆத்மாவின் தந்தைகிட்ட இருந்து சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் வாங்கி தரும். ஏன்னா உலகத்தில் இறை நம்பிக்கை இல்லாதவங்க கனெக்ட் பண்ணுறது கிடையாது. சின்ன குழந்தைகள் அவர் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுறது கிடையாது. மனநோயாளிகள் பண்ணுறது கிடையாது. சில பேர் மக்கள் மறதியில் கனெக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் எப்படி நடக்கும், ட்ராமாவில் என்ன இருக்கோ அது நடந்துகிட்ருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நம்ம இவங்களுக்கு சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கிடைக்கணும்னு கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த உதவி
இல்லைன்னா பரமாத்மா பண்ணவே முடியாது. ஏன்னா பரமாத்மா பண்ணால் 800 கோடிக்கு பண்ணி ஆகணும். அது பண்ண முடியாத ட்ராமாவில் இல்லாத நம்ம போய் கேட்குறோம், எல்லாரும் சார்பாக கேட்கணும். 800 கோடிக்காக நம்ம ஒரு பிரதிநிதியாக போய் நிற்கிறதுனால தான் சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரத்தில் பக்தி காலகட்டங்களில் நமக்கும் ஒரு சிலை வச்சு மக்கள் நம்மளையும் கும்பிட்றாங்க. அப்போ அதுக்கு நம்ம வர்த்தான்னு பார்க்கணும். நம்ம இந்த மனசா சேவை செய்கிறோமான்னு பார்க்கணும். அதிகமாக செய்ய முயற்சி பண்ணணும். இதெல்லாம் காசாக பணமா ஈஸியாக பண்ணிட்டு போகலாம்ல. ஓகே, அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு நான் இந்த வீடியோ மூலம் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.